இன்றைக்கு நாம் ஏன் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியவில்லை? ஏன் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடிவதில்லை? ஏன் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க? ஏன் அவர்கள் விசுவாசத்தில் பலப்படவில்லை? காரணம், இன்னும் உலக பொருட்கள் மீதும் இன்னும் இந்த உலகத்தின் உறவுகள் மீதும் சம்பந்தத்தின் மீதும் நம்ம என்ன செய்திருக்கிறாங்க? நம்முடைய இருதயத்தை வைத்தவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். நாம் வாழ்வடைய வேண்டும் என்றால், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணுங்க? இந்த உலகத்தின் பொருட்கள் மீது கொண்ட ஆசையும் நம் உறவுகள் மீது சம்பந்தத்தின் மீது வெத்த ஆசைகளும் என்ன செய்யணுங்க? விட்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. இதை விடாம நீங்க கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும் என்று நம்ம சொல்ல முடியாது. நமக்கு ஆப்ஷன் கிடையாது, நமக்கு சாய்ஸ் கிடையாது. நமக்கு ஒரே வழி, அது இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. இயேசு அல்லாமல் நித்திய ஜீவன் அல்ல. யாக்கோபும் யோவானும் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த மிகப்பெரிய நல்ல காரியம் என்ன தெரியுமா? அந்த படவையும் தன் தகப்பனையும் விட்டு வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கவனிங்க, அதை விட இன்னைக்கு அநேகருக்கு மனசு இல்லை. உலக பொருட்கள் மீது நம்ம ஆசை வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் மீது சிநேகம் கொண்டவர்களா இருக்கலாம், அதை விட்டு வர நமக்கு இன்றைக்கு மனதில்லை. உறவுகளை விட இன்னைக்கு நமக்கு மனசு இல்லை. இன்னைக்கு ஆண்டவரை பார்க்கிலும், ஆண்டவர் சமூகத்தை பார்க்கிலும் உலகத்தின் காரியங்கள் தான் நமக்கு மேலானதா இருக்கு. ஆண்டவர் பிரசன்னத்தை பார்க்கிலும், ஆண்டவர் சமூகத்தை பார்க்கிலும் இன்றைக்கு நமக்கு குடும்பங்கள், சொந்தம், பந்தம், உறவுகள் தான் இன்றைக்கு மேலாகிவிட்டது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப தெளிவா பேசுறாரு. நீ வாழ்வடைய வேண்டுமா? உனக்கு நித்திய ஜீவன் வேண்டுமா? நீ பரலோகம் போகணுமா? மகனே, மகளே, இந்த உலகத்தின் மீது நீ வைத்திருக்கிற ஆசையை விட வேண்டும். ஹல்லேலூயா. உன் சொந்தத்தின் மீது, பந்தத்தின் மீது, உறவின் மீது நீ வைத்திருக்கிற ஆசையை விட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். உன்னை சூழ்ந்திருக்கிற அந்த பாவ கிரியையை நீ விட்டு வராவிட்டால் உனக்கு பரலோகத்தில் இடம் இருக்காது. ஹல்லேலூயா.